பண்ணிட்டீங்களா சாமி? உயிர் காமத்துல எக்காடு எடுத்து போறவங்க தான் எங்க அண்டல போட்டுட்டாங்க. காலையில காமிட்டாங்க, இப்ப கொண்டு விட்டாங்க. காமத்துனா காவல்துறை தான். இப்ப கூட்டு போறவங்க எக்காடு முட்டு தான் எங்களுக்கு பாத்துக்குங்க. கண்டை கட்டி கொண்டு போய் துறதுக்கு நாங்க தான் கடத்தி ஒருத்தவனை சுட்டு கொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுதோ உயிர் பயம்னா என்னன்னு, உயிரோட மதிப்புனா என்னன்னு. அப்ப விசாரிக்க வந்த எஸ்எஸ்ஐ வெட்டி கொன்னப்ப தெரியலையா? அடுத்தடுத்து திருப்பூர்ல இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வரதட்சணை கேஸ், இப்ப பாத்தீங்கன்னா எஸ்எஸ்ஐவே வெட்டி கொண்டிருக்காங்க. மடத்துக்குளம் ஏடிஎம்கே எம்எல்ஏவோட ஒரு தோப்பு வந்து திருப்பூர் மாவட்டம் சிக்கனூத்து பகுதியில் இருந்திருக்கு. அந்த எம்எல்ஏ பேரு மகேந்திரன். அவரோட தோப்புல வச்சு எஸ்எஸ்ஐ சண்முகவேல் வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு. எதுக்காக அந்த எஸ்எஸ்ஐ வெட்டி கொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தோட்டத்துல 3 பேர் வேலை செய்யறாங்க. 3 பேருமே அக்யூஸ்ட். ஆல்ரெடி பல வழக்குகள் இருக்கு. அதாவது மூர்த்தி அப்படின்ற ஒரு ஆளும் அவரோட 2 பையன் மணிகண்டன், தங்கபாண்டி. இப்ப இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா அந்த தோப்புல வேலை செஞ்சுக்கிட்டு அங்க தங்கி இருந்திருக்காங்க. இந்த மணிகண்டன் அப்படின்றவன் மேல கிட்டத்தட்ட 10 வழக்குகளுக்கு மேல இருக்கு. அவன் போலீஸ் புடிச்சிருவாங்கன்னு பயந்து தலைமறைவா அந்த தோப்புல தங்கி இருக்கு. இப்படி இருக்கையில கடந்த 6ஆம் தேதி நைட்டு பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா குடிபோதையில சண்டை வந்திருக்கு. இவங்க அப்ப இவங்களுக்குள்ளே அப்ப இந்த மாதிரி சண்டை நடக்குது அப்படின்னு அந்த தோப்புக்கு விசாரணைக்கு போறாரு சண்முகவேல் எஸ்எஸ்ஐ. அங்க போய் விசாரிக்கும் போது எல்லாரையும் போட்டோ எடுத்து இருந்திருக்காரு. என்ன இவங்க ஒரு மாதிரி இருக்காங்க, ஆளே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளா போட்டோ எடுக்கும் போது 2 பேரையும் போட்டோ எடுத்துட்டு லாஸ்டா அந்த மணிகண்டன்றவனை போட்டோ எடுக்க வரும்போது எங்க மணிகண்டனை போட்டோ எடுத்தா போலீஸ் அந்த போட்டோ போச்சுன்னா நம்ம இங்கே தான் ஒளிஞ்சிருக்கோம்னு தெரிஞ்சிரும். ஏன்னா அவன் வந்து தலைமறைவா தானே இந்த தோப்புல இருக்கான், அந்த ஏடிஎம்கே எம்எல்ஏவோட தோப்புல. அது என்னன்னு தெரியல. அந்த ஏடிஎம்கே எம்எல்ஏ மகேந்திரன் பாத்தீங்கன்னா ஒரு அக்யூஸ்டுக்கு இடம் கொடுத்திருந்திருக்காப்ல. 3ஆவதா அந்த மணிகண்டனை போட்டோ எடுக்க போகும்போது அந்த எஸ்எஸ்ஐ வந்து மணிகண்டன் அருவாளால வெட்டி கொன்று. இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா இந்த 3 பேரையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருது. இந்த 3 பேர்ல அந்த மணிகண்டன் அப்படின்றவனை வந்து போலீஸ் என்கவுண்டர் பண்ணிருது. இந்த என்கவுண்டருக்கு அப்புறம் தான் இவங்க மேல எவ்வளவு கேஸ் இருக்கு அப்படின்றதே தெரிய வருது. அதாவது இந்த மணிகண்டன், தங்கபாண்டி, அப்புறம் அவங்களோட அப்பா மூர்த்தி வந்து திண்டுக்கல்ல சேர்ந்தாலு. அதாவது இந்த 2 பயல்களோட அப்பா வந்து திண்டுக்கல்ல சேர்ந்தாலு திருச்சியில பல பிட்பாக்கெட் கேஸ்ல மாட்டிருக்காங்க. அதுல முத்துப்பாண்டிய போலீஸ் தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆள் தலைமறைவா இருக்கேன் அந்த தோப்பு. இப்படி பெரிய அக்யூஸ்டா இருக்கிற அவன் தான் இப்படி இருக்கிற நிலைமையில அந்த எஸ்எஸ்ஐ போட்டோ எடுத்தா தெரிஞ்சிருமேன்ற நிலைமையில வெட்டி கொன்னூர். அவனத்தான் இப்ப போலீஸ் என்கவுண்டர் பண்ணிருக்காங்க. அந்த சுட்டு கொல்லப்பட்ட மணிகண்டன் மேல ஆல்ரெடி எரியோடு காவல் நிலையத்துல 7-8 கேஸ் இருக்கு. அடாவடி, கொலை மிரட்டல், இந்த மாதிரி அட்டெம்ப்ட் டு மர்டர், இந்த மாதிரியான கேஸ். இப்ப இந்த என்கவுண்டருக்கு அப்புறம் இந்த போலீஸோட பார்வை வந்து ஏடிஎம்கே எம்எல்ஏ மேல திரும்பி இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு பேக்ரவுண்ட் வச்சிருக்கவங்கள வந்து எப்படி நீங்க வேலைக்கு, இது அவங்கள தோட்ட வேலைக்கு மட்டும் வச்சிருந்த மாதிரி தெரியல, இது அவங்கள அடைக்கலம் கொடுத்து வேற ஏதோ வேலைக்கு வச்சிருந்த மாதிரியும் தெரியுது அப்படின்னு நான் சொல்லல, சொல்லிக்கிறாங்க.